ஒரு வீட்டை கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. தரைத்தள வரைபடம், அதாவது பிளான் ரெடி. ஸ்கொயர் ஃபீட் அளவும் மாறல. சுவர்கள் எங்க வரணும், ரூம் எங்க வரணும்னு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஒரு திட்டத்துல அந்த வீட்டை கட்ட 24.5 லட்சம் ஆகுது. இன்னொரு திட்டத்துல அதே வீட்டை கட்ட 32.5 லட்சம் ஆகுது. ம் ஆமா, கரெக்டா 8 லட்சம் வித்தியாசம் வருது. அந்த 8 லட்சம் எப்படி மாயமாகுது, எங்க போகுது, ஒரே வீட்டுக்கு எப்படி இவ்வளவு விலை மாறுது? அதை தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல தேடி பார்க்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க கனவு இல்லத்தை கட்டும்போது எக்கச்சக்கமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இது. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நம்மகிட்ட நாகர்கோயில்ல இருக்கிற ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனம் கொடுத்த சில சுவாரஸ்யமான ஆதாரங்கள் இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த கொட்டேஷன்ஸ். கரெக்ட். அவங்க ஒரு அழகான பாரம்பரிய நாலுக்கட்டு வீட்டோட வரைபடத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை கட்டுறதுக்கான 3 விதமான எஸ்டிமேட், அதாவது மதிப்பீடுகளையும் கொடுத்திருக்காங்க. ஓ, 3 விதமான ரேட் கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க. பட்ஜெட்னு ஒரு திட்டம், அப்புறம் ஸ்டாண்டர்ட்னு ஒரு நடுத்தர திட்டம், கடைசியா பிரீமியம்னு ஒரு உயர்தர திட்டம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1900 ரூபாயில ஆரம்பிச்சு 2400 ரூபாய் வரைக்கும் இந்த எஸ்டிமேட் போகுது. சரி, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போ வீடு கட்டுற பிளான்ல இருக்கலாம், இல்ல எதிர்காலத்துல கட்டலாம். ஆனா எந்தெந்த இடத்துல காசை மிச்சப்படுத்தலாம், எந்த இடத்துல தரத்துல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தெளிவை இந்த உரையாடல் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன். அது 100க்கு 100 உண்மை. நம்ம நேரா அந்த எண்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட பிளான் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துரலாம். கண்டிப்பா. 1016 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு வீடு. இதை நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் என்னோட சேர்ந்து கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இப்போ பிளான பாத்தீங்கன்னா இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு. 31 அடி அகலமும் 32 அடி நீளமும் இருக்கு. ம் ஒரு கச்சிதமான மனைன்னு சொல்லலாம். ஆமா. வீட்டின் முன்பக்கம் ஒரு அழகான சிட் அவுட் கொடுத்திருக்காங்க. அந்த மெயின் டோர் திறந்து உள்ள போனா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஓப்பன் லிவிங் ஸ்பேஸ் இருக்கு. எந்த சுவரும் இல்லாம அப்படியே ஓப்பனா இருக்குமா? ஆமாங்க. அந்த லிவிங் ஸ்பேஸ் கூடவே ஒரு ஓப்பன் டைனிங், அப்புறம் ஒரு ஓப்பன் கிச்சன், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. இது தவிர 2 பெட்ரூம்ஸ் இருக்கு, அப்புறம் 2 பாத்ரூம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மொத்த பிளான்லயும் என்னோட கண்ணை உடனே இழுத்த ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த வீட்டின் மையப்பகுதியில இருக்கிற பிரம்மாண்டமான முற்றம் தான். ஆமா, அதுதான் இந்த வீட்டோட ஹைலைட். ஒரு அக்மார்க் 4 கட்டு வீடு அப்படிங்கிற ஃபீலை இந்த முற்றம் தான் கொடுக்குது. சுத்தி ரூம்ஸ் இருக்க, நடுவுல மட்டும் வானத்தை பார்த்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்பேஸ். இது மனசுக்கு ஒரு பெரிய நாஸ்டால்ஜியாவை கொடுக்குது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா ஒரு பாரம்பரிய நாலுக்கட்டு வீட்ல முற்றம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு அழகுக்காக விடுற காலி இடம் கிடையாது. ஓ, பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது ஒரு மிகச்சிறந்த இயற்கை கட்டமைப்புன்னு சொல்லலாம். அது ஒரு என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங்னு கூட சொல்லலாம். இந்த முற்றம் பகல் நேரங்கள்ல நல்ல வெளிச்சத்தையும் குளிர்ந்த காற்றையும் வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போகும். அதாவது கரண்ட் இல்லாமலே வீடு வெளிச்சமா இருக்கும். ஆமா. அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா வெப்பக்காற்று எப்போதுமே லேசானதா இருக்கும். அது தானாகவே மேல் நோக்கி போய் இந்த திறந்தவெளி முற்றம் வழியா வெளியேறிடும். அதே சமயம் ஜன்னல்கள் வழியா குளிர்ந்த காற்று உள்ள இழுக்கப்படும். ஓஹோ, இதுக்கு பேர் தான் அந்த கிராஸ் வென்டிலேஷனா? எப்போதுமே சீராகவே இருக்கும். வாவ்! இந்த வீட்டின் முற்றம் அப்படிங்கிறது வீட்டின் நுரையீரல் மாதிரி செயல்பட்டு சுவாசிக்க தேவையான காற்றோட்டத்தை தருதுன்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ உங்க கற்பனையை கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. வீட்டின் நடுவே இப்படி ஒரு திறந்த வெளியை அமைப்பது கட்டுமான செலவை அனாவசியமா அதிகரிக்குமா? நியாயமான கேள்வி. ஏன்னா நடுல முற்றம் வச்சா அதை சுத்தி 4 சுவர் கட்டணும். மழை பெஞ்சா தண்ணி உள்ள வராம இருக்க கூரை அமைப்ப மாத்தணும். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் தூசி வரக்கூடாதுன்னு வீட்டை முழுவதும் பூட்டிட்டு எப்பவும் ஏசி போட்டுட்டு தானே இருக்காங்க. இந்த காலத்துக்கு இந்த பாரம்பரிய டிசைன் ஒத்து போகுமா? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. கட்டமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா ஆமா, வீட்டின் நடுவில் முற்றம் அமைப்பது, அந்த ரூஃபிங் பேட்டர்ன், அப்புறம் மழைநீர் வடிகால் அமைப்பு கொஞ்சம் சிக்கலாக்கும். மழை தண்ணி வீணாகாம வெளியேத்த பைப்லைன்லாம் வைக்கணும்ல. ஆமாங்க. அதனால கட்டுமான செலவு கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும். ஆனா அந்த ஏசி பத்தின உங்க வாதத்துக்கு நான் வர்றேன். நீங்க எப்பவும் ஏசில தான் இருப்பீங்க, வெளியில இருக்கிற காத்து தூசி உங்களுக்கு ஆகாதுன்னு நினைச்சா இந்த முற்றம் உங்களுக்கு தேவையே இல்ல. ஓகே, அப்ப முற்றம் தேவையில்லையா? அதாவது இத வேற கோணத்துல பாருங்கன்னு சொல்றேன். இயற்கையான வெளிச்சம் வேணும், பகல்ல கரண்ட் இல்லாம வீடு குளுமையா இருக்கணும்,
ஒரு 4 சுவத்துக்குள்ள அடைப்பட்டு கடக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா இந்த முற்றம் ஒரு வரப்பிரசாதம். புரிஞ்சுது. இது வெறும் செலவு கிடையாது, நாம எப்படி வாழப் போறோம் அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைலை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. சரி, வீட்டின் அமைப்பும் அதோட பயன்பாடும் எப்படி ஒன்னோடு மண்ட பின்னிருக்குன்னு இப்ப நல்லா புரியுது. முற்றம் திறந்த வெளின்னு பார்க்கறதுக்கெல்லாம் அழகாதான் இருக்கு. ஆனா ஒரு வீட்டின் உண்மையான பலம் அந்த அழகுல இல்லையே. ஆமா, அது மண்ணுக்கு அடியில இருக்கிற அஸ்திவாரத்துல தான் இருக்கு. கரெக்ட். பிளான் ஒண்ணுதான். ஆனா இந்த 3 எஸ்டிமேட்லயும் அடித்தளத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பட்ஜெட்ல 24.5 லட்சம், ஸ்டாண்டர்ட்ல 28, பிரீமியம்ல 32.5ன்னு சொல்றீங்க. இந்த விலை வேறுபாடு அஸ்திவாரத்திலிருந்தே ஆரம்பிக்குதா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. வீட்டின் அஸ்திவாரத்துல 3 திட்டத்திலையும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. அப்படியா? 3லயே ஒரே பேஸ்மெண்ட் தானே? ஆமாங்க, 3 திட்டத்திலயுமே 60க்கு 60 சென்டிமீட்டர் அளவுள்ள கருங்கல் அஸ்திவாரம் தான் பயன்படுத்துறாங்க. நாகர்கோவில் மாதிரி ஏரியால இது ரொம்ப உறுதியான அடித்தளம். சரி, அப்போ சுவர்கள் கட்ட பயன்படுற செங்கல் பழமும் எங்கேயும் குறைக்கப்படல. அப்புறம் எங்க தான் விலை மாறுது? வீட்டின் உண்மையான பலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வைக்கிற அந்த கான்கிரீட் கலவை இருக்கு பாருங்க, அதுலதான் மிகப்பெரிய வித்தியாசம் ஒளிஞ்சிருக்கு. கான்கிரீட் கலவையில என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போது? சிமெண்ட், மணல், ஜல்லி, தண்ணி இதானே கான்கிரீட். இதுல எப்படி காசு இவ்ளோ மாறுது? அங்கதான் டெக்னிக்கல் நுணுக்கம் இருக்கு. பட்ஜெட் அப்புறம் ஸ்டாண்டர்ட் திட்டங்கள்ல வீட்டின் பில்லர்ஸ், பீம்ஸ் அப்புறம் ரூஃப் ஸ்லாப் இதுக்கெல்லாம் M15 கிரேட் கான்கிரீட் பயன்படுத்துறாங்க. M15 அப்படின்னா? அதாவது அதோட விகிதம் 1:2:4. 1 பங்கு சிமெண்ட், 2 பங்கு மணல், 4 பங்கு ஜல்லி. ஆனா பிரீமியம் திட்டத்துல இது அப்படியே M20 கிரேடா மாத்துறாங்க. M20 விகிதம் எப்படி இருக்கும்? M20ஓட விகிதம் 1:1.3. இது ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றம். அதாவது பிரீமியம் திட்டத்துல ஜல்லி அப்புறம் மணலோட அளவை குறைச்சிட்டு சிமெண்டோட அளவை அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. சிமெண்டோட அளவு கணிசமா அதிகமாகும் போது காங்கிரீட்குள்ள இருக்கிற அந்த நுண்ணிய துளைகள் எல்லாமே அடைக்கப்படும். அது ரொம்ப அடர்த்தியா மாறும். ஓ, அதனால ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஆமா, M அப்படிங்கிறது மிக்ஸ்னு அர்த்தம். 20 அப்படிங்கிறது 28 நாட்களுக்கு பிறகு அந்த காங்கிரீட் தாங்குற அழுத்த வலிமையை குறிக்குது. M15 விட M20 ரொம்ப அதிக உறுதியை கொடுக்கும். வேற என்ன பிளஸ் இருக்குதுல? அடர்த்தி அதிகமா இருக்கிறதால மழைநீர் உள்ள கசியறது தடுக்கப்படும். உள்ள இருக்கிற இரும்பு கம்பிகள் துருப்பிடிக்காம ரொம்ப வருஷம் நல்லா உழைக்கும். இது நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். தாராளமா கேளுங்க. நாம பேசுறது வெறும் 1016 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு சாதாரண ஒரு மாடி வீடு. இது ஒன்னும் 100 பேர் புழங்குற 10 மாடி ஷாப்பிங் மால் கிடையாதே. உண்மைதான். இந்த சாதாரண வீட்டுக்கே M15 கான்கிரீட்டே போதுமானதுன்னு தானே பல சிவில் இன்ஜினியர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கில் அதிகமா கொடுத்து M20க்கு மாறுறது நிஜமாவே அவசியமா? நீங்க கேக்குற பாயிண்ட் புரியுது. அதாவது அதிக காசு கொடுத்தா வீடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு வாடிக்கையாளரோட மனநிலையை சாதகமா பயன்படுத்தி மன நிம்மதிக்காக கான்ட்ராக்டர்கள் உருவாக்குற ஒரு வியாபார யுக்தி தானே இது. நீங்க வைக்கிற வாதம் ரொம்ப நியாயமானது. ஒரு மாடி வீட்டுக்கு, குறிப்பா அது லோட் பியரிங் வால் அமைப்பா இருந்தா M15 கான்கிரீட்டே போதுமானதுதான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் ஏன் M20 போடுறாங்க? ஆனா M20க்கு மாறுறது வெறும் வியாபார யுக்தி மட்டும் கிடையாது. அது ஒரு எதிர்கால காப்பீடு மாதிரி. நான் எப்படின்னு விளக்குறேன். சொல்லுங்க, கேக்குறேன். மண்ணின் தன்மையில காலப்போக்குல ஏதாவது சிறு மாற்றங்கள் வரலாம். இல்ல மழை காலங்கள்ல அதிகப்படியான ஈரப்பதம் வரலாம். அப்புறம் எதிர்காலத்துல வீட்டின் மேல இன்னொரு மாடி கட்டணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? ஓ ஆமா, அத பத்தி நாம இப்ப யோசிக்க மாட்டோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம வீட்டின் பக்கத்துல அதிக கனரக வாகனங்கள் போற சாலை இருந்தா அந்த அதிர்வுகளையும் தாங்கி நிக்கிறதுக்கு M20 ஒரு சிறந்த பாதுகாப்பாரனா செயல்படும். நீங்க இன்னைக்கு குடுக்குற அந்த கூடுதல் பணம் நாளைக்கு சுவர்கள்ல விரிசல் வராம தடுக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா சொன்னீங்க. அஸ்திவாரத்தின் பலம் கண்ணுக்கு தெரியாது. கான்கிரீட்டுக்கு உள்ள இருக்கிற சிமெண்ட்டும் வெளியே தெரிய போறதில்ல. ஆனா தினமும் நம்ம தொட்டு உணர்ற கதவுகளும் ஜன்னல்களும் தானே ஒரு வீட்டின் கௌரவத்தை நிர்ணயிக்குது. நிச்சயமா. அந்த ஆடம்பர முகவரின்னு சொல்லக்கூடிய மரவேலைகள் அப்புறம் அழகுபடுத்துற பொருட்களுக்கு வருவோம். இந்த 8 லட்சம் ரூபாய் வித்தியாசம் பிரம்மாண்டமா தெரியுறது இந்த இடத்துல தானே நான் நினைக்கிறேன். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. நீங்க பட்ஜெட் அப்புறம் பிரீமியம் திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை வித்தியாசம் மலையளவு இருக்க முக்கிய காரணமே இந்த தொட்டு உணரும் பொருட்கள் தான். அதாவது டச் அண்ட் ஃபீல்னு சொல்வாங்க. அந்த மரவேலைகள்ல என்ன வித்தியாசம் வருது? முதல்ல மரவேலைகளை பார்ப்போம். இது ஒரு 4 கட்டு வீடு. பாரம்பரியமான தோற்றம் கொண்ட வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
பிரீமியம் திட்டத்துல வீட்டின் முன்கதவு, மத்த அறைகளோட கதவுகள், அப்புறம் ஜன்னல் ஃப்ரேமுகள்னு எல்லாத்துக்கும் முழுமையா தரமான தேடமான பயன்படுத்துறாங்க. தேக்கு மரமா? வாவ்! ஆமா, தேக்கு மரத்தோட விலையும் அது காலம் காலமா நிலைத்து நிக்கிற தன்மையும் நாம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது குடுக்கற அந்த அரச தோற்றம் வீட்டின் மதிப்பையே உயர்த்திடும். தேக்கு மரங்கிறது நம்ம கலாச்சாரத்துல ஒரு தனி கெத்து தான். அந்த மரத்தோட வாசமும் அது தொடும்போது கிடைக்கிற உணர்வும் வேற லெவல். அப்படி என்றால் கொஞ்சம் விலை குறைவான ஸ்டாண்டர்ட் திட்டத்துல என்ன பண்றாங்க? தேக்குக்கு இணையான வேற மரத்தை பயன்படுத்துறாங்களா? ஸ்டாண்டர்ட் திட்டத்துல விலைய கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக பிரதான தேக்கு மரத்துக்கு பதிலா படோக் அல்லது சிறு தேக்கு பயன்படுத்துறாங்க. ஓ, சிறு தேக்கா? ஆமா, இது உண்மையான தேக்கு விட விலை குறைவு. ஆனா கிட்டத்தட்ட அதே போன்ற மரத்தின் தோற்றத்தையும் ஓரளவுக்கு நல்ல உழைப்பையும் கொடுக்கும். நடுத்தர பட்ஜெட்ல வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, பட்ஜெட் திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரத்தையே பெரும்பாலான இடங்கள்ல தவிர்த்துட்டாங்க. என்னது? மரத்தையே தவிர்த்துட்டாங்களா? ஒரு பாரம்பரிய 4 கட்டு வீட்ல மரமே இல்லைன்னா எப்படி? அதுதான் ரியாலிட்டி. பட்ஜெட் வீட்ல ஜன்னல்களுக்கும் வீட்டின் உள்கதவு பிரேம்களுக்கும் டாடா நிறுவனத்தோட இரும்பு பிரேம்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு ஃப்ரேமா? ஆமா, பாரம்பரிய மரத்துக்கு பதிலா நவீனா செலவு குறைந்த இரும்புக்கு மாறிட்டாங்க. ஆனா நாகர்கோவில் மாதிரி கடலோர அல்லது அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகள்ல இரும்பு பிரேம்கள் காலப்போக்குல துருப்பிடிக்க வாய்ப்பிருக்கு. இதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும். இதனால தான் பட்ஜெட் ரேட் ரொம்ப குறையுது. வாவ்! நேரா மரத்திலிருந்து இரும்புக்கே மாறிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இது ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் விலையை குறைக்க அவங்க எடுத்திருக்கிற தைரியமான முடிவு இதுன்னு சொல்லலாம். இதே நிலைமை தான் பாத்ரூம் பொருட்கள்னு இருக்கா அந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்ல? கண்டிப்பா. பிரீமியம் திட்டத்துல குளியலறையில வைக்கப்படும் ஒரு பீங்கான் கோப்பை, அதாவது க்ளோசெட் ஓட அதிகபட்ச விலை 15,000 ரூபாய் வரை இருக்கலான்னு தெளிவா சொல்லிருக்காங்க. 15,000 ரூபாயா ஒரு க்ளோசெட்டுக்கு? ஆமா, அவங்க ஹிந்துவேரு இல்ல செரா மாதிரி முன்னணி பிராண்டுகளோட உயர்தர பொருட்களை பயன்படுத்துறாங்க. இதுவே ஸ்டாண்டர்ட் திட்டத்துல ஒரு பீஸுக்கு அதிகபட்சம் 10,000 ரூபாயினும், பட்ஜெட் திட்டத்துல வெறும் 7,500 ரூபாயினும் குறைக்கப்படுது. பாதியா குறைஞ்சிடுது. அப்புறம் அந்த டைல்ஸ் பத்தி சொல்லுங்க. டைல்ஸ் விஷயத்திலயும் இதே கதை தான். வீட்டின் அழகை நிர்ணயிக்கும் தரை டைல்ஸ் ஆகட்டும், பாத்ரூம் சுவர்ல பதிக்கிற டைல்ஸ் ஆகட்டும், பிரீமியம் திட்டத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே. பட்ஜெட் திட்டத்துல? பட்ஜெட்ல அது அப்படியே 40 ரூபாயா குறையுது. நீங்க நினைக்கலாம் 40 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு. ஆனா 1016 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தமா கணக்கு போடும்போது அது மிகப்பெரிய தொகையா மாறும். நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் பிரியாணி ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும்னு தோணலாம். ஆனா எனக்கு இது ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குற மாதிரி தோணுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சாதாரண பட்ஜெட் ஃபோன் வாங்கினாலும் நாம அதுல ஃபோன் பேசலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம். அடிப்படை வசதிகள் எல்லாமே அந்த பட்ஜெட் ஃபோன்லயே தடையின்றி கிடைச்சிடுது. அது வீட்டின் அஸ்திவாரம் மாதிரி. ஆமா, ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆனா ஒரு பிரீமியம் ஃபோன்ல இருக்கிற அந்த ப்ரோ கேமரா, அதோட பின்பக்கம் இருக்கிற அந்த கிளாஸ் டிசைன், அந்த ஸ்கிரீனை தொடும்போது கிடைக்கிற ஒரு ஸ்மூத் ஃபீல், அதுக்காக தானே நம்ம பல்லாயிரக்கணக்கில் அதிகமா செலவு பண்றோம். உண்மைதான். அது போலதான் வீட்டின் இந்த தேக்கு மர கதவுகளும் 15,000 ரூபாய் பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் 60 ரூபாய் டைல்ஸும் பணத்தை தன்பக்கம் காந்தம் மாதிரி இழுக்குது. ரொம்ப சூப்பரான ஒப்பீடு. ஒரு வீட்டின் அடிப்படை தேவைங்கிறது நிழலும் பாதுகாப்பும் தான். அது பட்ஜெட் திட்டத்திலேயே 100% பூர்த்தியாகிடுது. ஆனா நீங்க தினமும் அந்த வீட்டை பயன்படுத்துற விதம் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, காலையில அந்த வீட்டின் கதவை திறக்கும்போது அந்த கனமான தேக்கு மரம் உங்க கைகளுக்கு தர உணர்வு, பாத்ரூம்குள்ள போகும்போது உங்க கண்களை உறுத்தாத அந்த பிரீமியம் டைல்ஸோட பளபளப்பு, இந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த 8 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாகுது. நாம வாழ்நாள்ல பெரும்பகுதியை கழிக்க போற இடங்கிறதால பலரும் இந்த அனுபவத்துக்காக செலவழிக்க தயங்குறதில்ல. கண்டிப்பா. இது ஒரு மிகப்பெரிய தெளிவு தருது. எங்க காசு செலவாகுது அப்படிங்கிறது இப்ப அப்பட்டமா தெரியுது. சரி, இந்த ஆழமான அலசலோட அடுத்த பகுதிக்கு நாம வருவோம். சொல்லுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப நுணுக்கமான ஒரு பகுதி இருக்கு. அதாவது அந்த மறைமுக செலவுகளும் சிறப்பு சலுகைகளும், ஹிடன் காஸ்ட்ஸ். ஒரு வீடு கட்டும்போது இதெல்லாம் எஸ்டிமேட்ல வராதுன்னு கான்ட்ராக்டர்கள் கடைசியா சின்ன எழுத்துல போட்டிருப்பாங்களே, அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதை கொஞ்சம் விரிவா அலசுவோம். நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. கட்டுமானத்துறையில இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பகுதி தான் ஒரு டாக்குமெண்டோட இதயமே. முக்கியமான விஷயங்கள் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கறத நிறுவனம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. என்னென்ன சேர்க்கலாம்? வீட்டை சுற்றியுள்ள காம்பவுண்ட் சுவர், முன்கேட், உட்புற அலங்காரம், அதாவது அந்த இன்டீரியர் டெக்கார், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்,
அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பிங். இதுக்கான செலவுகள் எதுவுமே இந்த விலையில அடங்காது. ஓ, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. ஆமா, இதையெல்லாம் கஸ்டமர் தன்னோட சொந்த கையிருப்பிலிருந்து தான் தனியா பாத்துக்கணும். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அப்போ இந்த 32 லட்சத்தை தாண்டி இதற்கெல்லாம் தனியா ஒரு கணிசமான தொகையை கையில வச்சிருக்கணும். சரி, விளக்கப்பட்டவைகளை பத்தி பேசிட்டோம். 3 திட்டங்கள்லயும் பொதுவா வாடிக்கையாளருக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆச்சரியப்படும் விதமா சில நன்மைகளும் இதுல இருக்கு. நீங்க 24 லட்சத்துக்கு பட்ஜெட் வீடு கட்டினாலும் சரி, இல்ல 32 லட்சத்துக்கு பிரீமியம் வீடு கட்டினாலும் சரி, 3 திட்டங்கள்லயும் அஸ்திவாரம் தோண்டும் போது கரையான் தடுப்பு மருந்து, அதாவது அந்த ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் அடிக்கிறாங்க. பரவாயில்லையே, இது வீட்டின் ஆயுளுக்கு ரொம்ப தேவையானதாச்சே. ஆமா, இது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சிறப்பம்சமா புகையில்லா அடுப்பு, அந்த அல்வா அடுப்புன்னு சொல்லுவாங்க, அது 3 திட்டங்கள்லயும் இலவசமா அமைச்சு தராங்க. வாவ், இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புகையில அடுப்பு மாதிரி பாரம்பரிய அம்சங்களை எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா திட்டங்கள்லயும் சேர்த்திருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆமா, நானே இத பார்த்து வியந்துட்டேன். என்னதான் பட்ஜெட் மாறினாலும் தேக்குக்கு பதிலா இரும்பை பயன்படுத்தி காசை குறைச்சாலும் அந்த மண்ணோட கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரிய சமையல் முறையை அவங்க விடல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இது ஒரு வீட்டின் ஆத்மாவை நிலைநிறுத்துறதுக்கான அந்த நிறுவனத்தோட நல்லெண்ணத்தை காட்டுது. நீங்க சொல்றது 100% உண்மை. அதே சமயம் பிரீமியம் திட்டத்துல மட்டும் இருக்கிற சில சிறப்பு சலுகைகளையே நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் அவங்க கூடுதல் பணம் வாங்குறாங்க. அப்படி பிரீமியம்ல என்ன ஸ்பெஷலா தராங்க? பிரீமியம் எஸ்டிமேட்ல மட்டுமே திறந்த வழி மொட்டை மாடி, அப்புறம் குளியல் அறைகளுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்கறாங்க. 2 வருட கட்டுமான பராமரிப்பு, அதாவது மெயின்டெனன்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி கேமராக்கான பைப்பிங், இது எல்லாமே பிரீமியம்ல மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் பட்ஜெட்லயும் ஸ்டாண்டர்ட்லயும் கிடையாதா? கிடையாதுங்க. ஒரு நிமிஷம். பட்ஜெட் திட்டத்துல மொட்டை மாடி கிடையாதா? அப்படி என்றால் பட்ஜெட் திட்டத்துல வீட்டின் கூரை அமைப்பு எப்படி இருக்கும்? அதுல தான் ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் வீட்ல நீங்க சரிவான கூரை, அதாவது ஸ்லோப்ட் ரூஃப் அமைக்க விரும்புனா இரும்பு ஃப்ரேம்களுக்கு மேல பழைய ஓடுகளை கொண்டு தான் அமைப்பாங்கன்னு டாக்குமெண்ட்ல ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. பழைய ஓடுகளா? ஆமாங்க, செகண்ட் ஹேண்ட் ரூஃபிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, புதிய ஓடுகள் கிடையாது. என்னதான் பட்ஜெட் குறைவுங்கிறதுக்காக வீட்டின் ரொம்ப முக்கியமான நம்மள வெயிலிருந்தும் மழையிலிருந்தும் காப்பாத்துற கூரைக்கு பழைய ஓடுகளை பயன்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்? இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுதான் பட்ஜெட் லிமிட்டேஷன். சரி, கட்டுமான பொருட்களோட விலை தினமும் ஏறிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்துல இந்த எஸ்டிமேட்ஸ் எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடி ஆகும்னு ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? இத நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். டாக்குமெண்டோட கடைசியில இந்த மதிப்பீட்டின் செல்லுபடியாகும் காலம், அதாவது வேலிடிட்டி பத்தி சொல்லிருக்காங்க. எவ்வளவு நாளுங்க? பட்ஜெட் அப்புறம் பிரீமியம் திட்டங்களுக்கு இந்த கொட்டேஷன் 1 மாதம் வரை செல்லுபடியாகும். ஆனா ஸ்டாண்டர்ட் திட்டத்துக்கு வெறும் 1 வாரம் மட்டுமே செல்லுபடியாகும்னு போட்டிருக்காங்க. 1 வாரம் மட்டுமா? இது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்குது. ஒரு வீடு கட்டுறத பத்தி குடும்பத்துல பேசி முடிவு பண்ணவே 1 மாசத்துக்கு மேல ஆகுமே. ஏன் ஸ்டாண்டர்ட் திட்டத்துக்கு மட்டும் இவ்வளவு குறைவான அவகாசம்? இது கட்டுமான துறையில உள்ள நிஜமான சவாலையும் அந்த சப்ளை செயின் சிக்கல்களையும் நமக்கு காட்டுது. பிரீமியம் பொருட்களோட விலை அவ்வளவு சீக்கிரம் மாறாது, அதோட லாப வரம்பு அதிகம். பட்ஜெட் பொருட்களோட விலையும் பெருமளவு நிலையானதுதான். அப்போ இந்த நடுத்தர பொருட்கள்ல தான் பிரச்சனை வருதா? கரெக்ட். இந்த மிட் டியர் பொருட்களோட விலையில தான் மிகப்பெரிய நிலையற்ற தன்மை இருக்கும். மார்க்கெட்ல ஸ்டீல் இல்ல சிமெண்ட் விலையில சின்ன ஏற்றம் வந்தாலும் ஸ்டாண்டர்ட் திட்டத்துல உள்ள அந்த சிறு லாபத்தை அது அப்படியே அடிச்சிரும். அதனால கான்ட்ராக்டர்களால 1 வாரத்துக்கு மேல அந்த விலைய உத்தரவாதமா தர முடியல. அஸ்திவாரத்தோட அளவு மாறல, சுவர்கள் மாறல. ஆமா, பேசிக் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நம்முடைய தேர்வுகள், அதாவது ஜன்னல்களுக்கு தேக்கு மரமா இல்ல இரும்பா, தரத்துக்கு M15 கான்கிரீட்டா இல்ல M20, பிராண்டட் பாத்ரூம் பொருட்களா இல்ல சாதாரண பொருட்களா, இதெல்லாம் தான் அந்த 24 லட்சம்ங்கிறத 32 லட்சமா உயர்த்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நுணுக்கமா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீங்க ஒரு வீடு கட்டும் திட்டம் தீட்டும் போது இது ஒரு சமரச விளையாட்டு, அதாவது கேம் ஆஃப் காம்ப்ரமைசஸ் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். எதை விடுறோம், எதை பிடிக்கிறோம்னு இருக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க எதுக்கு முன்னுரிமை அளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வீட்டின் கட்டமைப்பு பலத்துக்கும் எதிர்கால பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளித்து கான்கிரீட்லயும் வாட்டர் ப்ரூஃபிங்லயும் உங்க பணத்தை முதலீடு பண்ண போறீங்களா, இல்ல கண்ணுக்கு தெரியிற மரவேலைகள்லயும் டைல்ஸ்லயும் அழகுலயும் உங்க பணத்தை செலவழிக்க போறீங்களா? அது அவங்கவுங்க விருப்பம். ஆமா, இந்த ஆதாரங்கள் நமக்கு தர்றது அந்த ஒரு தெளிவைத்தான். நிஜமான அறிவு அப்படிங்கிறது இது போல நாம பணத்தை எங்க, ஏன், எப்படி செலவிடுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு.
ரொம்ப அருமையா தொகுத்து வழங்குனீங்க. இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியா நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த 4 கட்டு வீடு அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. 4 கட்டு வீடுங்கிறது ஒரு பழமையான பாரம்பரிய அடையாளம். அதோட மைய முற்றம் ஒரு காலத்தின் சாட்சி. பல தலைமுறைகளா அந்த முற்றம் மழைத்துளிகளையும் நிலவொளியையும் வீட்டுக்குள்ள கொண்டு வருது. உண்மை. ஆனா பட்ஜெட் காரணமா வீட்டின் ஜன்னல்களுக்கு இரும்பையும் கூரைக்கு பழைய ஓடுகளையும் ரொம்ப மலிவான டைல்ஸையும் கொண்ட அந்த வீட்டை கட்டுனா அதோட அந்த பாரம்பரிய ஆத்மா குறைஞ்சிடுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அல்லது பயன்படுத்தப்படுற பொருட்கள் நவீனமாகவோ மலிவானதாகவோ எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டின் வடிவமைப்பும் நடுவுல இருக்கிற அந்த முற்றமோ அங்க வீசுற காற்றும் மட்டுமே அதோட பாரம்பரியத்தை தீர்மானிக்குதா? ஒரு வீட்டின் உயிர் அதோட பொருட்கள்ல இருக்கா இல்ல அதோட வடிவமைப்புல இருக்கா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம். அதுவரை சிந்திச்சுக்கிட்டே இருங்க.